கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான காலை வேளையிலே பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையில் இருந்து காலை மன்னாவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். இந்த காலவேளையிலேயும் உபாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் இன்றைக்கு வாசியுங்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதனுடைய 15ஆம் வசனம் முதல் கடைசி வரை உள்ள வசனங்களிலே இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக இந்த அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜா தேவைப்படுவாரானால் அவன் தன் சகோதரர்களுக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட கடவன். இஸ்ரவேலனாய் இருக்க வேண்டும், அந்நியனை ராஜாவாய் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு அப்படி ராஜாவாகிறவன் எதையெல்லாம் தன் வாழ்வில் செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை தெரிந்தெடுக்கும் பொழுது நாம் செய்யக்கூடியதையும் செய்யக்கூடாததையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நாம் பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடியதை கவனிக்கிறோம், செய்யக்கூடாததை கவனிக்க தவறிவிடுகிறோம். ஆகவே இந்த காலவெளியிலே நாம் செய்யக்கூடியதையும் செய்யக்கூடாததையும் வேதத்திலே கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைவனாய் இருக்கிறவன் அநேகம் குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கக்கூடாது. இன்றைக்கு குதிரைகள் எல்லாம் தலைவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு குதிரை என்று சொல்லுகிறதான வாகனங்கள் இருக்கிறது. ஒரு தலைவனுக்கு ஒரு வாகனம் என்பது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். பல வாகனங்களை ஒரு தலைவன் வைத்து கொள்ளக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமே. அதற்காக அவன் குதிரைகளை வாங்கும்போது அதற்கான ஆட்களை அவன் தேடுகிறான். அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறான். அதே போல் ஒரு தலைவன் அநேகம் ஸ்திரீகளை தனக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறான். தலைவனுக்கு ஒருவரே துணையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். தொடர்ந்து அதிலே சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னையும் அவன் அதிகம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு தலைவனுக்கு இத்தனை கட்டுப்பாடா என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் வைக்கிற கட்டுப்பாடுகள் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சொல்கிறார், ஒரு தலைவன் தன்னுடைய சகோதரர்கள் மேலே பொறாமையும் எரிச்சலும் கொள்ளாதபடி மேட்டிமை ஆகாதபடிக்கு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய ஒரு பிரதியை ஆசாரியனிடத்தில் கேட்டு வாங்கி அதை அனுதினமும் வாசித்து அதை கை கொள்ள கடவன் என்று எழுதுகிறார். ஒரு தலைவனுக்கு வேத புத்தகம் என்பது முக்கியம். வாசிக்க வேண்டியது அதைவிட முக்கியம். அதை கை கொள்ளுவது அதைவிட முக்கியம். இப்படியெல்லாம் செய்கிறவன் தான் ஒரு தலைவன். நீங்கள் கேட்கிறான், நான் தலைவர் இல்லை என்று சொல்லலாம். நீங்களும் ஒரு தலைவர் தான், குடும்பத்திற்கு, வீட்டிற்கு. அப்படிப்பட்ட நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.